தான் பசியில் இறந்தாலும் சரி ஈசனின் மீது கொண்ட பக்தியில் துளியும் மாறாதவர் அதிபத்த நாயனார். இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நுழைப்பாடி எனும் கிராமத்தில் மீனவர் குலத்தில் பிறக்கிறார். இவர் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும்போது வலையில் மாட்டும் முதல் மீனை அந்த சிவனுக்கே உரியது என கடலில் விட்டு விடுவார். அதிபத்த நாயனாரின் உயர்ந்த பக்தியை உலகிற்கு உணர்த்த நினைத்த சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை அதிபத்த நாயனாரிடம் நடத்துகிறார். நாளுக்கு நாள் அவர் வலையில் மாட்டும் மீன் குறைந்து கொண்டே இருந்தது. வறுமையில் வாடினார். சில நாள் வலையில் ஒரு மீன் மட்டும்தான் மாட்டும். அதையும் ஈசனுக்கே உரியது என கடலில் விட்டு விடுவார். ஒரு நாள் வலையை வீச ரத்தினம் பதித்த தங்க மீன் ஒன்று வலையில் சிக்கியது. அந்த ஒரு மீன் போதும் தன் குலம் வாழ. ஆனால் அந்த ஒரு மீனையும் சிவனுக்கே உரியது என கடலில் விட்டு விடுகிறார். அதிபத்த நாயனாரின் பக்தியில் மனமுருகிய சிவன் அன்னையோடு காட்சியளித்து தன் அடியார் கூட்டத்தில் ஒருவராக அதிபத்த நாயனாரை சேற்றுக்கொள்கிறார்.